இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். நான் இப்போ விழுப்புரத்துக்கு பக்கத்தில் விக்கிரபாணின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறேன். நான் இப்போது இது வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்னு ஒரு ஆடு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். செமி கிரேவி மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு பண்ண போகிறோம். மட்டன் கிரேவி 1 லிட்டர் ஆயில் போட்டுக்கணும். ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கணும். நாலு கிலோ வெங்காயம், நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். 2 கிலோ தக்காளி, வெங்காயம் தக்காளி வந்துச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு ஒரு 300 கிராம் போதும், ஜாஸ்தி வேணாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா விதைக்கணும். விதைக்குப்பா. மிளகாத்தூள் 100 கிராம். வேறவனா கொஞ்சி ஒரு ஆடு 12 கிலோ. ஓகே, வேலைப்பா. மட்டன் நல்லா கலக்கிட்டு பிறகு ஒரு 4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே சார். மட்டன் பெப்பர் கிரேவி இப்போ ரெடி பண்ணுறது உங்களுக்கு நான் சொன்னேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் கட்டியக்காரன் சேனல் நேருக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் விரும்பி பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். சும்மா ஒரு வீட்டில் ஒரு 1/4 கிலோ கறி வாங்கி வந்து கூட இதே மாதிரி செய்யலாம். நீங்கள் கல்லுப்பு 1/4 கிலோ, இப்போ ரெட்டாக இருக்குது மசாலா இருக்கிறது. அப்புறமா பிளாக் ஆகிடும். நெல்லி இந்த மாதிரி பீஸாக வந்துச்சுன்னா கறி வந்துச்சுன்னு அர்த்தம். பெப்பர் பவுடர் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணலாம். அது வந்து முழு மிளகாய் போட்டு ஆட் பண்ணலாம். நல்லா கலக்குப்பா. கரம் மசாலா ஒரு 200 கிராம்.